அனைவருக்கும் வணக்கம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு பண்டிகைனாலும் சரி, விடுமுறை நாள்னாலும் சரி, குடும்பத்தோட சேர்ந்து ஒரு பட்டிமன்றம் பார்த்தாதான் அந்த நாள் முழுமையடைந்த உணர்வு வரும். அந்த பாரம்பரியத்தை தொடரும் வகையில சுதந்திர தினமான இன்று தொழில் சார்ந்த வேலைகளை வீட்டிலிருந்து செய்வது சிறந்ததா அல்லது பணியிட சூழலில் செய்வது சிறந்ததா என்ற சுவாரஸ்யமான தலைப்புல ஒரு பட்டிமன்றத்தை கேட்டு ரசிக்கலாம் வாங்க. இன்றைய காலகட்டத்துல இந்த தலைப்பை பேசாம இருக்க முடியுமா என்ன? இது வெறும் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோமா, ஒர்க்கிங் ஃப்ரம் ஆஃபீஸா என்ற விவாதமா மட்டும் இல்லாம நம்மோட அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி சிந்திக்க வைக்கும் ஒரு சுவாரஸ்யமான பயணமாகவும் அமைய போகுது. ஒருபுறம் தொழில் சார்ந்த வேலைகளை வீட்டிலிருந்து செய்வதே சிறந்தது என்ற அணியில உள்ள 3 பேச்சாளர்களும் கணினி துறையில சிறந்து விளங்குபவர்கள். மறுபுறம் தொழில் சார்ந்த வேலைகளை பணியிட சூழல்ல செய்வதே சிறந்தது என்ற அணியில உள்ள 3 பேச்சாளர்களும் வாடிக்கையாளர் சேவை, வணிகம், மருத்துவம் என வெவ்வேறு துறைகளில் அனுபவம் வாய்ந்தவர்கள். இனி அவர்களோட அனுபவங்களையும் கருத்துக்களையும் கேட்போம். முதலாவதா, தொழில் சார்ந்த வேலைகளை வீட்டிலிருந்து செய்வதே சிறந்தது என்ற அணிக்காக பேச நம் தொடக்க பேச்சாளர் திருமதி ஜெயமாதேவி ஜெயராமன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஜெயமாதவி. நான் மென்பொருள் சோதனை பிரிவில் வேலை செய்கிறேன். எனக்கு இந்த பட்டிமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த பாரதி பூங்குன்றன் அவர்களுக்கும் தங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுடைய பட்டிமன்ற பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் எங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தொழில் சார்ந்த வேலையை வீட்டிலிருந்து செய்வதே சரியானது. இந்த பட்டிமன்ற தலைப்பை பற்றி பேசுவதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த பட்டிமன்றத்தை ஸ்டார்ட் பண்ணுவது நான் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். அதுவும் நான் என்னுடைய எதிரணிக்கு இந்த கேள்வியை வைத்து நான் ஆரம்பிக்கிறேன். என்னென்னா, நாங்கள்லாம் குழம்பு வச்சுக்கிட்டே மீட்டிங் அட்டன் பண்ணுவோம். உங்களால் அது முடியுமா? அதே மாதிரி நாங்கள் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே மீட்டிங் அட்டன் பண்ணுவோம். அது உங்களால் முடியுமா? முடியாது. இந்த வேலையெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதுக்கும், நாங்கள் இந்த வீட்டு வேலைகளை எங்களோட தொழிலோட சேர்ந்து பண்ணுறதப்பையும் எங்களால் அந்த நேரத்தை வேறு விதத்தில் எங்களால் செலவழிக்க முடிகிறது. இன்னொன்று என்னென்னா, நம்ம குழந்தைங்களோட நம்ம செலவிடுற நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா, வீட்டில் இருந்து நம்ம செலவிடுறப்போ நம்மளோட வேலை முடித்ததுக்கும் மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலேருந்து வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களோட ஒரு 5 நிமிடம் உரையாடுவதாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஸ்நாக் ஒன்று செஞ்சு தரதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே எங்களால் பண்ண முடியறதுனால ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதில் இந்த சந்தோஷம் நம்மளுடைய வேலையிலையும் நமக்கு எதிரொலிக்கும். ஏன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மன நிம்மதியும் மன நிறைவும் இருக்கோ அந்த நேரத்தில் தான் நம்மளோட தொழிலையும் நம்மளால் முழு ஈடுபாட்டோட செய்ய முடிகிறது. இன்னொன்று என்னன்னா, எல்லாருமே இப்போ அந்த 11+ சோதனை காலம்னு ஒன்று இருக்குது நமக்கு. ஏன் அதை சோதனை காலம் சொல்கிறேன்றது நம்ம எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியும். இந்த சோதனை காலத்தை நான் மட்டும் இல்லை, நம்ம எதிர்த்த அணியும் சரி, என்னுடைய அணியில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை இந்த பட்டிமன்றத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களும் சரி, அந்த சோதனை காலத்தை கடந்திருப்பீங்க, இல்லை கடந்துகிட்டு இருப்பீங்க, இல்லை கடக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வர வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யலாம். 11+க்கான ஜேர்னியில் உள்ள கொஷின் பேப்பர்லாம் இதை பண்ணுங்க, இதை பண்ண வேண்டாம் அப்படின்றத கொஞ்சம் அவங்களுக்கு பிளான் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களும் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இல்லாத சமயத்தில் அந்த வேலையை முடிக்க முடியும், உங்களாலையும் கரெக்ட் பண்ண முடியும். பட் இல்லைன்னா என்னென்னா, ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் அதை பண்ணுறப்போ நீங்களும் டயர்டாக இருப்பீங்க, குழந்தைங்களும் டயர்டாக இருப்பாங்க. அது ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன். அங்கே ஐயோ இந்த வேலையை அவங்களுக்கு சொல்லித்தர முடியல, இந்த சொல்லித்தர முடியலன்னு இருக்கும். அது எல்லாத்தையும் என்னால் என்னுடைய வேலைகளோடு இதை பண்ணுறப்போ எனக்கு உண்மையாகவே மன நிறைவு கிடைக்கிறது. அதே மாதிரி நம்மளுடைய அப்பா அம்மா எல்லாரையும் நம்ம இந்தியாவில் விட்டுட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ அவங்களோட நான் பேசுகிறப்போ, நான் என்னுடைய வேலையை நான் வீட்டிலேருந்து செய்கிறப்போ என்னென்னா, அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அவங்க கிட்ட பேச முடியும். ஏன்னா நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு என்னோட 6 மணிக்கோ இல்லை 7 மணிக்கோ நான் கூப்பிட்டேன்னா அவங்க எல்லாம் படுத்து தூங்கியிருப்பாங்க. ஸோ
ஸோ அதெல்லாம் பாசிபிள் கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நான் வீட்டிலேருந்து வேலை பார்க்குறப்போ என்னோட உடல் நலத்தையும் நான் நல்லா வச்சுக்கிட்டேன்னா என்னோட தொழிலில் என்னால் முழு ஈடுபாடு காட்ட முடியும். ஏன்னா என்னோட வேலையை முடிச்சு நான் ஒரு 5:30 மணிக்கு முடிச்சேன்னா ஒரு எக்ஸசைஸ் கிளாஸ்க்கு என்னால் போக முடியும். அது ஒரு எக்ஸசைஸ் நம்ம போயிட்டு வரப்போ நம்மளுடைய மனம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அது. ஆனால் இதே நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு 8 மணிக்கு அந்த வேலையை ஒரு எக்ஸசைஸ் கிளாஸ்க்கு போகணுன்னா என்னால் பண்ண முடியாது. கண்டிப்பாக இதனால எனக்கு ஒரு பெரிய மனநிறைவு கிடைக்குது. உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கிட்டேன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதனால என்னை பொறுத்தவரை என்னுடைய தொழில் சார்ந்த வேலைகளை வீட்டிலிருந்து செய்வதே சிறந்தது. இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எளிமையான யதார்த்தமான பேச்சு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கும் விஷயங்களையும் அவற்றை செய்வதற்கு ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் எப்படி கூடுதல் நேரத்தை தருது அப்படிங்கறதையும் அழகா சொன்னீங்க. அதுலயும் குறிப்பா நம்ம அனைவரின் சோதனை காலமான 11+ தேர்வு காலத்துல ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் எப்படி ஒர்க்கிங் ஃபார் ஹோமாக மாறி குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் நேரத்தை ஒதுக்க உதவுது அப்படின்னு அழகா சுட்டி காட்டினீங்க. மிக்க நன்றி திருமதி ஜெயமாதவி ஜெயராமன் அவர்களே. இப்போது தொழில் சார்ந்த வேலைகளை பணியிட சூழலில் செய்வதே சிறந்தது என்ற அணிக்காக பேச வருகிறார் திருமதி லாவண்யா மாறன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். முதலில் வாய்ப்பு தந்த திருமதி பாரதி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்த என் சக பேச்சாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளையும் தெரிவித்த என் உரையை தொடங்குகிறேன். தொழில் சார்ந்த வேலைகளை பணியிடத்துல செய்யறது தான் சிறந்தது என்ற அணியில பேசுறதுக்காக வந்திருக்கேன். பாரதி அவர்கள் எனக்கு 5 நிமிடம் கொடுத்துருக்காங்க. நிமிடத்துக்கு ஒரு பாயிண்டா யோசிச்சு வச்சிருக்கேன். பாப்போம் 5 நிமிடத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிக்க முடியுதான்ட்டு. என்னோட முதல் பாயிண்ட், என்னோட வேலை வாடிக்கையாளர் சேவை. நம்ம எல்லோரும் ஒரு வகையில வாடிக்கையாளர்கள் தான். அந்த வகையில பார்க்கும்போது அந்த சேவை நமக்கு நேருக்கு நேர் கிடைக்கும் போது மட்டும்தான் நம்ம முழு திருப்தி அடையும். ஒரு இயந்திரத்து மூலமோ இல்ல ஒரு தொலைபேசிலேயே ஒரு மனிதர் பேசும்போது அந்த சேவை கிடைக்கும் போது நம்ம முழு திருப்தி அடைகிறோமானா கண்டிப்பா கிடையாது. அப்ப தொழில் சார்ந்த இடத்துல அந்த வேலை செய்யும் போது மட்டும்தான் அனைவருக்குமான திருப்தி அடைகிறோம். இது என்னோட முதல் பாயிண்ட். அடுத்தது பணி நேரம். இப்போ என்னோட பணி 8 மணி நேரம் அப்படின்னும் போது அந்த 8 மணி நேரம் முடிஞ்சதுன்னா நான் வீடு திரும்பணும். இதே பணியை நான் வீட்டுல இருந்து செய்யறேன்னா எப்ப ஆரம்பிக்கிறேன் எப்ப முடிக்கிறேனே தெரியாது. அது 12 மணி நேரம் ஆகலாம், 14 மணி நேரம் ஆகலாம். அப்ப அந்த வேலைக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் டைம் ஃப்ரேம் இருக்கானா வீட்டுல இருந்து செய்யும் போது அது கண்டிப்பா கிடையாது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி பேசின திருமதி மாதவி அவர்கள் கூறினாங்க, நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிக்கிட்டே சமைச்சிடுவேன், மீட்டிங் அட்டென்ட் பண்ணிக்கிட்டே பாத்திரம் தொலைக்கிடுவேன். இது ஒரு ப்ரொஃபஷனல் மெத்தடா இல்ல ப்ரொஃபஷனல் எத்திக்ஸான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. நம்ம செய்யற சாம்பாருக்கும் சரி, நம்ம அட்டென்ட் பண்ற மீட்டிங்க்கும் சரி. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது பணியிடத்துல மட்டும்தான் கிடைக்கும். அடுத்ததாக ரிலேஷன்ஷிப் வித் ஆர் மேனேஜர்ஸ் அண்ட் பியர்ஸ். இப்ப நம்ம வீட்டுல இருந்தே பணி செய்யும் போது நம்மளோட மேலாளர் பத்தியோ இல்ல நம்ம சக ஊழியர்கள் பத்தியோ இல்ல நம்ம ஸ்கில்ஸை எக்ஸிபிட் பண்றதுக்கும் அது வழிவகுத்து தருதானா கண்டிப்பா கிடையாது. இப்ப நான் முன்னாடி கூறின மாதிரியே நம்ம வீட்டுல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றோம், அதை என்னைக்கோ ஒரு நாள் பணியிடத்துல செஞ்சோம்னா அதுக்கான அங்கீகாரம் நம்ம மேலாளர்கிட்டயும் சரி நம்ம சக பணியாளர்கிட்ட இருந்தும் நமக்கு கிடைக்கும். இதே வீட்டுல இருந்து செய்யும் போது எவ்வளவு நேரம் வேலை பார்த்தோம்னு யாருக்குமே தெரியாது. கடைசியாக திருமதி மாதவி அவர்கள் கூறினாங்க, நான் வீட்டுல இருந்து செய்யும் போது 1/2 மணி நேரத்துக்கு எனக்கு எக்ஸசைஸ்க்குன்னு எனக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கலாம் அப்படின்னுட்டு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, தினமும் பணிக்கு போறதே ஒரு உடற்பயிற்சி தான். நம்ம எல்லாரும் யூகேல இருக்கோம். ஒரு 4 மாசம் நமக்கு வெயில்னா என்னன்னே தெரியாது. ஆனா என்னோட பாடி கிளாக் நான் தினமும் வேலைக்கு போறதுனால 5 மணினா 5 மணியை எழுப்பி விட்டோம். ஸோ நமக்கு ஒரு ரொட்டீன் இருக்கு. இன்னொன்னு பிரேக். வீட்டுல இருந்து பணி செய்யறவங்களை பெரும்பாலும் நான் பார்த்திருக்கேன், என் கணவர் உட்பட பிரேக்குன்னு ஒண்ணு எடுத்து நான் பார்த்ததே கிடையாது. இதே நம்ம பணியிடத்துல வேலை செய்யும் போது நம்ம போறோமோ இல்லையோ நம்ம சக ஊழியரோ இல்ல நம்ம பாஸோ நம்மள ஒரு பிரேக்குக்கோ ஒரு லஞ்சுக்கோ இல்ல ஒரு டீக்கோ கூப்பிடும் போது அதுக்கான இதை நம்ம கண்டிப்பா எடுத்துடுறோம். இது அனைத்தும் வைத்து நம்ம பார்க்கும்போது தொழில் சார்ந்த வேலைகளை பணியிடத்துல செய்யறது தான் சிறந்தது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தெளிவான கருத்தாழம் மிக்க பேச்சு. ஒருவரோடு ஒருவர் நேருக்கு நேர் பேசும்போது கிடைக்கும் மனநிறைவு, நேர ஒழுங்கு,
தொழில் நெறிமுறைகள், சக ஊழியர்களுடனான உறவு, பணியிடத்தில் கிடைக்கும் அங்கீகாரம் என பல முக்கியமான விஷயங்களை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கினீர்கள். அது மட்டுமல்லாமல் பணிக்கு செல்வதே ஒரு விதமான உடற்பயிற்சி தான் என்று அழகாக முடித்தது கூடுதல் சிறப்பு. மிக்க நன்றி திருமதி லாவண்யா மாறன் அவர்களே. அடுத்து தொழில் சார்ந்த வேலைகளை வீட்டிலிருந்து செய்வதே சிறந்தது என்ற அணிக்காக பேச வருகிறார் திருமதி பிரியா சந்திரசேகரன் அவர்கள். மதிப்பிற்குரிய நடுவர் திருமதி பாரதி பூங்குன்றன் அவர்களே, என்னுடன் இங்கு இணைந்திருக்கும் சக பேச்சாளர்களே, ஒர்க் ஃப்ரம் ஹோமிற்கு நடுவே இந்த பட்டிமன்றத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பட்டிமன்ற ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் தொழில் சார்ந்த வேலைகளை வீட்டிலிருந்து செய்வதே சிறந்தது என்ற அணிக்காக பேச வந்துள்ளேன். இப்போ நம்ம காலையில எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவோம்னு யோசிக்கலாம். மொபைல் எடுத்து ஒரு 2 ஆப் பார்ப்போம். வெதர் ஆப், ட்ரெயின் ஆப். வெதர் ஆப் எடுத்து இன்னைக்கு விண்ட் பிரேக்கர் போட்டு போனோமா, வின்டர் ஜாக்கெட் போட்டு போனோமா, கொடை எடுத்துட்டு போனோமா, சம்மர் ஹேட் எடுத்துட்டு போனோமா அப்படின்னு செக் பண்றதுக்காக பார்ப்போம். ஆனா அதுல 4 சீசன் வெதரும் ஒரே நாள்ல வர மாதிரி ஒண்ணு காமிக்கும். காலையிலேயே கன்ஃபியூஸ் ஆகி சரி ஓகே ட்ரெயின் ஆப் எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். எதுக்கு? எந்த ட்ரெயின் எப்போ வரும்னு செக் பண்றதுக்கா? இல்ல, இன்னைக்கு ட்ரெயின் ஃபர்ஸ்ட் வருமானு பாக்குறதுக்கு. அதெல்லாம் பார்த்து ஒரு பிளானிங் போட்டு அவசரமா பசங்களை கிளப்பி ஸ்கூல்ல விட்டுட்டு ஓடி போய் ட்ரெயின் ஸ்டேஷன்ல நின்னா, டியூ டு சிக்னல் ஃபெயிலியர், டியூ டு இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், டியூ டு ஸ்டாஃப் ஷார்டேஜ், ட்ரெயின் ஸ்டாஃப் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க போல இருக்கு, நான் மட்டும் ட்ரெயின் ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வரும்னு நினைச்ச ட்ரெயின் வராதுன்னு யோசிச்ச ட்ரெயின் வந்து நிக்கும். சரி, ஒரு வழியா ஏறி பெருமூச்சு விட முடியுமா? அங்கதான் மூச்சு விடவே இடம் இருக்காதே. இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி ஒரு வழியா ஆபீஸ்க்கு போனா காலை 9 மணி, நம்மளுக்கு நைட்டு 9 மணி மாதிரி ஃபீல் ஆகும். இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல எப்படிங்க அங்க நிம்மதியா வேலை பார்க்க முடியும்? ஊர்ல இருக்க பிரச்சனை எல்லாம் நமக்கு தான் வருது. இந்த எதிரணியில இருக்கிறவங்க டைரக்டா பிரைவேட் ஜெட்ல ஆபீஸ் மொட்டை மாடியில போய் இறங்கிடுவாங்க போல இருக்கு. அப்புறம் சொன்னாங்க, ஆபீஸ்க்கு போய் மேனேஜர் முன்னாடி உட்காந்து ஒழுங்கா வேலை பார்த்தா ரெக்கக்னிஷன் தருவாங்களாம். தந்தாங்களே 1% ஹைக்கு. அந்த 1% ஹைக் வாங்க நான் ஆவரேஜா 5% இன்க்ரீஸ் ஆற ட்ரெயின் ஃபேர்ல டிக்கெட் கொடுத்து வாங்கி ஆபீஸ்க்கு போகணுமா? என்ன நியாயம்? நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே. அதாவது ஒரு காலத்துல விசிபிலிட்டிக்கு ரெக்கக்னிஷன் கிடைச்சது உண்மைதான். ஆனா அது இப்போ எப்படி மாறி இருக்கு? வேல்யூ ஆடுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்குது. நீ எங்கிருந்து வேலை பாக்குறன்றது முக்கியம் இல்ல, நீ எப்படி வேலை பாக்குற, என்ன ரிசல்ட் தர, என்ன வேல்யூ ஆட் பண்ற, இதை பொறுத்து தான் ரெக்கக்னிஷன் கிடைக்குது. இது ஒரு நல்ல மாற்றம் தானே. அடுத்து விமன் growth பத்தி பார்க்கலாம். நம்ம எத்தனையோ பெண்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வேலையை கண்டினியூ பண்ண முடியாத நிறைய சிரமப்பட்டிருக்காங்க இல்லையா? சில பேருக்கு 5 years கேரியர் பிரேக், சில பேருக்கு அதுவே பர்மனன்ட் பிரேக்காவும் மாறி இருக்கு. ஆனா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுக்கு அப்புறம் விமனால கேரியரை கண்டினியூ பண்ண முடியுது, ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியுது, லீடர்ஷிப் ரோலுக்கு முன்னேற முடியுது. இது ஒரு நல்ல மாற்றம் தானே. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி லைட்ஸ் எல்லாம் நம்ம சிலர் வீட்டுல எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு கிளாப் பண்ணாலே அந்த லைட் கலர் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால விமனால நிறைய ரோல்ஸ் டிரான்சிஷனை ஈஸியா பண்ண முடியுது. ஒரு நல்ல எம்ப்ளாயியா, ஒரு நல்ல அம்மாவா, ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா, ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஒரு நல்ல மகளா இருக்க முடியுது. ஆனா இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி லைட் எல்லாம் நம்ம எதிரணியினருக்கு பிடிக்காதான். அவங்களுக்கு பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா. நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்து எக்கானமி பத்தி பார்க்கலாம். காலங்காலமா growthன்றது பிக் சிட்டிஸ்ல தான் கான்சென்ட்ரேட் ஆயிருந்தது. ஆனா இப்ப இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுனால சொந்த ஊர்ல இருந்தே பெரிய எம்என்சிக்கு வேலை பார்க்குற வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. இதனால சிறு நகரத்துல இருந்து கிராமங்கள் வரைக்கும் வளர்ச்சி போய் சேர்ந்திருக்கு. இது ஒரு நல்ல மாற்றம் தானே. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாலே டிசிப்ளின் இருக்காது, லேசியா இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஜெனரல் தாட்ஸ் இருக்கு. ஆனா நம்ம எல்லாம் ஒண்ணு மறந்துட்டோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்ற குரலை படிச்சு வளர்ந்தவங்க நாம. அதாவது செல்ஃப் டிசிப்ளின் மனிதனை உயர்த்தும், அதான் அதோட பொருள். உண்மையிலேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்க தான் இந்த குரலுக்கும் செல்ஃப் டிசிப்ளினுக்கும் உதாரணமா வாழறாங்க. பிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண எக்ஸசைஸ் ஆர் ஸ்போர்ட் ரொட்டீன், மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண ஹாபி ஆர் யோகா ரொட்டீன், ஃபேமிலி பாண்டிங் இம்ப்ரூவ் பண்ண ஃபேமிலி டைம் ரொட்டீன், கேரியர் growthக்கு செல்ஃப் லேர்னிங், ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் ரொட்டீன், இந்த மாதிரி பல ரொட்டீனை செல்ஃப் டிசிப்ளின்டா அவங்களால பிளான் பண்ணி
எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. ஆனால் ஆஃபீஸ் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரே ரொட்டீன் தான். வீடு, டிராவல், ஆஃபீஸ், ரிப்பீட்டு. ஆஃபீஸ், டிராவல், வீடு. இதை தவிர வேற எந்த ரொட்டீனும் பண்ண முடியாது. நான் இறுதியாக ஒன்று சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பது வேலையோடு தொடர்புடையது மட்டுமல்ல. அது டேலண்ட்டுக்கு ரெகக்னேஷன், பெண்களுக்கு வாய்ப்பு, குடும்பத்திற்கு நேரம், உடல் மற்றும் மனநலத்திற்கு முக்கியத்துவம், தனிநபர் முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு, சிறு நகரங்கள் மற்றும் கிராமங்களின் சமமான பொருளாதார வளர்ச்சி, இதில் எல்லாம் அடங்கியிருக்கு என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நகைச்சுவையும் புதுமையும் கலந்த அருமையான பேச்சு. பெண்களின் வளர்ச்சி, பணி பொறுப்புகளில் ஏற்படும் மாற்றங்கள் என தொடங்கி சுய கட்டுப்பாடு வரை பல சுவாரஸ்யமான கருத்துக்களை அசத்தலாக முன்வைத்துள்ளார். அதோடு சொந்த ஊரில் இருந்து கொண்டே வேலை பார்ப்பதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் சுட்டிக்காட்டியது சிறப்பு. மிக்க நன்றி திருமதி பிரியா சந்திரசேகரன் அவர்களே. இப்போது தொழில் சார்ந்த வேலைகளை பணியிட சூழலில் செய்வதே சிறந்தது என்ற அணிக்காக பேச வருகிறார் திருமதி ஆர்த்தி அம்பலவாணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி அம்பலவாணன். எனக்கு இந்த பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பளித்த நடுவர் பாரதி அவர்களுக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. தொழில் சார்ந்த வேலையை பணியிடம் சென்று செய்வதே சிறந்தது என்பதே என் வாதம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆரம்பத்துல சுலபமா தோணும். ஆபீஸ் டென்ஷன் இல்ல, டிராவல் டென்ஷன் இல்ல, பாஸோட டென்ஷன் இல்லைன்னு. ஆனா உண்மையில அது அவ்வளவு சுலபம் இல்ல. சில நேரம் குழந்தைகளோட சத்தம், வீட்டு வேலை, சமையல் வேலை, கெஸ்ட்னு எப்பவும் டென்ஷனா தான் இருக்கும். இதனால வேலையில முழு கவனம் செலுத்த முடியாது. இதுல டென்ஷன் அதிகமா தான் ஆகும். அலுவலகத்துல போய் வேலை பார்க்கும்போது முழுவதும் நம்ம கவனம் வேலையில இருக்கும். அப்போ இன்னும் சிறப்பா வேலை செய்ய முடியும். நீங்க உங்களை ஒரு கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சுதந்திரம்னு நினைச்சுக்கிறீங்க. அது அப்படி இல்ல. சிறக விரிச்சு கூண்ட விட்டு பறந்து வந்து வெளியில 4 பேரோட பேசி பணி செய்யறதுதான் உங்க உடலுக்கும் மனதுக்கும் இனிமை. இங்க சுதந்திரம் அப்படின்னு இவங்க எல்லாரும் சொல்றது எப்ப வேணாலும் எந்த வேலையை வேணாலும் செஞ்சுக்கலாம்னு. அது நமக்கு சுதந்திரமா? இல்லையே, சோம்பேறித்தனத்தை தானே கொடுக்கும். எப்ப வேணாலும் குளிக்கலாம், எப்ப வேணாலும் பாத்திரம் கழுவலாம், எப்ப வேணாலும் துணி மடிக்கலாம். ஆனா நம்மள எத்தனை பேர் அத ஒரு நேரத்துக்குள்ள செய்வோம்? செய்யவே மாட்டோம். ஏன்னா அப்புறம் செஞ்சுக்கலாங்கிற ஒரு சோம்பேறித்தனம். ஆனா பணியிடத்துல போய் வேலை செய்ய போகணும் அப்படிங்கும் போது நமக்கான நேரம் கம்மியா இருக்கும் போது நாம அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்துல கரெக்டா செஞ்சு முடிச்சிருவோம். 5:30 மணிக்கு எழுந்திரிச்சோமா, சமைச்சோமா, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணுமா, பணிக்கு போகணும் அப்படின்னு அதுக்கான நேரத்துல அங்க போயும் சிறப்பா வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் வந்து குழந்தைங்களோட படிக்கவும் அடுத்த வேலையை பார்க்கவும் உட்கார்ந்துருவோம். சனி ஞாயிறுல கிராசரி வாங்கவும் மற்ற வேலைகளையும் பிரிச்சு வச்சுக்குவோம். பணியிடத்துல போய் வேலை பார்க்கறதால நமக்கு புது புது மனிதர்களை பார்க்கறதுக்கும் பலதரப்பட்ட விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் எல்லா வாய்ப்பும் வெளி உலகத்துல கிடைக்குது. நமக்கு பல நண்பர்களும் அங்கதான் நமக்கு அமைவாங்க. நமக்கு இதெல்லாம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல கிடைக்குமா? எது போனு, லேப்டாப்னு வாழ்க்கை இயற்கையே இல்லாம செயற்கையா போயிடும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், இது பழமொழி. நல்ல நண்பன் உடையான் எதற்கும் அஞ்சான், இது புதுமொழி. நல்ல நண்பர்களை நாம எங்க பார்ப்போம்? பணியிடங்கள்லயும் வெளி உலக வாழ்க்கையிலையும் தானே. அவங்கதான் நமக்கு பணியிலையும் வாழ்க்கையிலையும் உதவியா இருப்பாங்க. நம்ம முன்னேற்றத்துக்கு பணியிட சூழல்ல கிடைக்கிற நட்பும் ஆதரவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்படி மனிதர்களோட பழகுறதுக்கும் சிறப்பா வேலையை திட்டமிட்டு செய்யறதுக்கும் நாம அலுவலகம் போறதுதான் சிறந்ததா இருக்கும். 11+ பத்தி ஒரு தோழி பேசினாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஆபீஸ் டென்ஷன், வீட்டு வேலை டென்ஷன், பசங்க ஸ்கூல் டென்ஷனோட இருக்கும்போது நீங்க அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வந்து பொறுமையா சொல்லி கொடுக்க முடியும்? உங்க வேலைகளை நீங்க பிரிச்சு செய்யவே மாட்டோம். அப்படி பிரிச்சு செய்யாத பட்சத்துல எல்லா வேலையும் ஒட்டு மொத்தமா நம்ம முன்னால நிக்கும் போது நம்மளால குழந்தைகளுக்கு நிதானமா எந்த ஒரு உதவியும் செய்யவே முடியாதுங்கிறது என்னோட கருத்து. ஆனா பணியிடத்துக்கு போய் வேலை பார்க்கும்போது அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்துல நாம செஞ்சு முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கான நேரமும் குடும்பத்துக்கான நேரத்தையும் நம்மளால அதிகமா போக்கஸ் பண்ணி ஒதுக்கி செஞ்சு கொடுக்க முடியும். நம்ம தோழி ஒருத்தி மேல பேசினாங்க, கிளைமேட்டை பத்தியும் ரயில் பயணத்தை பத்தியும் ரொம்ப சலிப்போட சொல்லியிருந்தாங்க. இந்த ரயில் பயணத்தை நீங்க ரசிச்சதே இல்லையா?
விதவிதமான கலாச்சாரங்கள், வித்தியாசமான மனிதர்கள்னு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ரசனையான விஷயத்த பாக்குறோம். இந்த நாட்டுல வயசானவங்கள பேருந்துலயும் ரயில்லையும் பணியிடங்கள்லயும் நாம பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு தெம்பு கொடுக்குது, அது நமக்கு எவ்வளவு உற்சாகத்தை கொடுக்குது. வீட்டுல இருந்து வேலை பார்க்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா? அந்த தைரியமும் நம்பிக்கையும் அவங்கள பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது வீட்டுல இருக்கும்போது கிடைக்காதே. அடுத்தது அவங்க பேசினது கிளைமேட். மழையாம் வெயிலாம் பனியாம், அட அது எல்லாம் இயற்கைங்க. நீங்க வெளியே போனாதானே அதை பார்க்க முடியும், இல்லைன்னா லேப்டாப்பு மொபைல்னு. அது போக மேனேஜரோட முகம் உங்க ஸ்கிரீன்ல, இதத்தான் பாப்பீங்க. சாரல் போன்ற மழையும் மனதை வருடும் குளிரும் கொஞ்சம் எட்டி பார்க்கும் வெயிலும் அவ்வளோ அருமைங்க. பாருங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஒர்க் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் ரசிக்கிற மனப்பான்மையே மாறிடுச்சு. அப்போ திடீர்னு பெய்யற மழையும் அதுக்கு பின்னால வர்ற மண் மற்றும் மரத்தின் மனமும் கொள்ளை அனுபவங்க. அதை அனுபவிக்க முதல்ல எல்லாரும் நல்லா கத்துக்கணும். நாம இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதை எல்லாத்தையும் மாத்திடும் போல இருக்கே. இந்த வீட்டுல இருந்து பிரேக்ல துணி காய போடுறதெல்லாம் இருக்கட்டும், எத்தனை பேருங்க காலையில மீட்டிங்க்கு நல்லா குளிச்சு நீட் அண்ட் கிளீனா அட்டன் பண்றீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஒரு நைட் ட்ரெஸ்ல, அதுவும் அந்த கேமராவை ஆஃப் பண்ணிட்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்றீங்க. உங்களை பிரசன்டபிளா வெளியில காமிச்சிக்க கூட உங்களால முடியல. அதுதான் உங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம், கரெக்டா? ஆனா நீங்க அலுவலகம் போய் வேலை பார்க்கும்போது எவ்வளவு நீட் அண்ட் கிளீனா சூப்பரா போவீங்க, முகத்துல ஒரு புன்னகையோட. யோசிச்சு பாருங்க, நல்லா ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணி சிரிப்போட ஆபீஸ்க்கு போகும்போது எவ்வளவு தூரம் உங்களுக்கு கான்பிடென்ட்டா உணர்வீங்க. அந்த சுறுசுறுப்பு உங்க வேலையை சிறப்பா செய்ய உதவும் இல்லையா? சரி, இப்போ என் உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட அனுபவத்தையும் இங்க பகிர்ந்துக்க விரும்புறேன். நான் சிறுபிள்ளைகள் பள்ளியில உதவி ஆசிரியரா பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு 8 வருஷமா. என்னோட மகன் A-level எழுதினதால ஒரு பிரேக் எடுக்கலாமேன்னு எடுத்தேன். ஸ்கூலுக்கு போறப்ப வேலை இருந்தாலும் நான் ஹோம் பேஸ்டு பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா மேல சொன்ன அத்தனை விஷயத்தையும் மிஸ் பண்றேங்க. ஒரு டிசிப்ளினான வேலையை திட்டமிடல இழந்துட்டேன்னா, ஷெட்யூலே பண்ண மாட்டேங்கிற, என்னத்துக்கு வீட்டுல தானே இருக்கோம் அப்புறம் செஞ்சுக்கலாமே அப்படின்னு குறிப்பிட்ட நேரத்துல வேலையை முடிக்கிறது இல்லைங்கிறதால எப்பவுமே வேலை இருக்கிற மாதிரி தான் தோணுது. வீட்டுல தானே இருக்கோம் மெதுவா செய்யலான்னு ரொம்ப மெத்தனமா ஆயிட்டேங்க. வேலைகளை நேரத்தை பகிர்ந்து செய்யறது கூட குறைஞ்சு போச்சு. இப்போ மழை வெயில் குளிர்னு எல்லாத்தையும் ஜன்னல் வழியா மட்டுமே பார்த்து அனுபவிக்கிறேன். வேலைக்கு போகும்போது அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளின் முகத்தை பார்க்கும்போது அப்படி ஒரு மகிழ்ச்சி வரும். சக ஊழியர்களின் நட்பும் உரையாடலும் சில சமயம் ஊடலும் கூட அழகுதானங்க. வீட்டில் தினம் அலுவலகத்துல நடந்ததை பகிர்ந்துக்க ஒரு கதை இருக்கும். என் உடலும் மனதும் திட்டமிடலுடன் அலுவலக வேலையின் போதுதான் இருந்ததுன்னு நான் ரொம்ப உணர்றேங்க. அப்போதான் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததா நான் ரொம்ப உணர்றேன். திட்டமிடாத வாழ்க்கையும் திகட்டிவிடும். ஆகவே நண்பர்களே, கூண்டுக்குள் அடைப்பட்டு கணினியோடு வாழாமல் இயற்கையை ரசித்து மனிதர்களோடு உரையாடி உடலும் உள்ளமும் தூய்மையும் துணிவும் திட்டமிடலுடன் நலமுடன் வாழ்வோம். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. கருத்துள்ள ரசிக்கும்படியான பேச்சு. ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் ஆரம்பத்தில் சுலபமாக தோன்றினாலும் உண்மையில் அது அவ்வளவு சுலபமானதல்ல என்பதை தன்னுடைய சொந்த அனுபவங்களின் மூலம் அழகாக பதிவு செய்தார். அதோடு ரயில் பயணம், இயற்கையின் அழகு, புதிய மனிதர்களை சந்திப்பது என அலுவலகத்திற்கு செல்வதற்கு பின்னால் இருக்கும் வாழ்க்கையின் பல அழகான அனுபவங்களை மிகவும் ரசனையோடு பகிர்ந்து கொண்டது அருமை. மிக்க நன்றி திருமதி ஆர்த்தி அம்பலவாணன் அவர்களே. அடுத்து தொழில் சார்ந்த வேலைகளை வீட்டிலிருந்து செய்வதே சிறந்தது என்ற அணிக்காக பேச வருகிறார் திருமதி சௌமியா அருண் அவர்கள். நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நடுவர் பாரதி அவர்களுக்கு என் பாராட்டுகளை கூறி என் உரையை ஆரம்பிக்கிறேன். எதுக்கு பாராட்டுகள்னு பாக்குறீங்களா? எதிர் அணியினரை அழகான குரல் வளமுடைய குயில் போல தேர்ந்தெடுத்ததற்கு. காலநிலையை ரசிப்பார்களாம், கால தாமதத்தை பொருட்படுத்த மாட்டார்களாம், மனிதர்களை பார்ப்பார்களாம், சிறகை விரிப்பார்களாம், பறப்பார்களாம். அப்போ எனக்கு ஒரு கேள்வி, வீட்டுக்கு திரும்பி வரும் அனுபவம் கூண்டில் இருப்பது போல இருப்பது அவர்களுக்கா இல்லை எங்களுக்கா? அடுத்து, குயில் போல ஒரே மாதிரியான கூவல்கள். நேர்முகமான பணிகள் பர்சனல் growth கொடுக்குமா? அது கேரியர் growthக்கு ஹெல்ப் பண்ணுமா? அட என்னங்க நீங்க, தெரு முனையில இருக்கிற டெஸ்கோ ஷாப்ல கூட
பிரான்ச் மேனேஜர் அதே லொகேஷன்ல இருக்க மாட்டாரு. அப்போ இவங்க ரீஜனல் என்டர்பிரைஸ்ல வேலை பார்த்தா டெய்லி ஃப்ளைட்டை பிடிச்சி அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் போயிட்டு வருவாங்களோ இன்சென்டிவ் கிடைக்கிறதுக்கு? வாடிக்கையாளர்களை நேர்ல சந்திக்கிறத பத்தி சொன்னாங்க. சிகாஸ்னா என்னன்னு தெரியுமா? கஸ்டமர் கேர் ஆஸ் அ சர்வீஸ். வாடிக்கையாளர்கள் சேவையே ஏஜென்டிக்கா ஆயிடுச்சு. வாடிக்கையாளர் சேவைன்னு சொல்றாங்களே, எந்த ஏர்லைன்ஸ் டிக்கெட் கவுண்டர் ஓபன் பண்ணி வச்சிருக்கான் இவங்க போய் ஃப்ளைட் டிக்கெட் வாங்குறதுக்கு? இல்ல இவங்க ட்ரெயின் ஸ்டேஷன்ல போய் கியூல நின்னுதான் ட்ரெயின் டிக்கெட் வாங்குறாங்களா வாடிக்கையாளர் அனுபவங்களை பெறறதுக்கு? எல்லாத்துக்கும் மேல பணி இடத்தில் நண்பர்கள் கிடைப்பாங்கன்னு சொன்னாங்க. அடா அடா அடா, எனக்கு ஒரு கேள்வி. அப்ப நம்ம தோழி ஏன் சட்டன் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க? ஒருவேளை பணியிடம் மாறினதும் அந்த நல்ல நண்பர்கள் காணாம போயிட்டாங்களோ என்னவோ. எங்க அணியினரை பாருங்க, ஜெயமாதவி ஒர்க் ஃப்ரம் ஹோமே ஒர்க் ஃபார் ஹோமு தானு அழகா இன்னசென்ட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து வந்து பிரியா, தொழிலிடத்தில் பணிபுரிவது எக்கனாமிக்கு வேணா பூஸ்டா இருக்கலாமே தவிர எனக்கோ உங்களுக்கோ இல்லைன்னு அற்புதமா அப்பட்டமா சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பரங்கிக்காயில இருந்து பிராடா பிராண்டு வரைக்கும் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் டோர் டெலிவரி பண்றான். ஹை ஸ்ட்ரீட் பேங்க் காணாம போயிட்டு நியோ பேங்க்கும் கிரிப்டோ கரன்சியுமா ஆயிடுச்சு. ஜிபி எல்லாம் ஆப் ஆயிடுச்சு. டாக்டர் விசிட் எல்லாம் டெலிஃபோன் கால் ஆயிடுச்சு. டெஸ்லா காரு தொழிற்சாலையிலிருந்து வீட்டுக்கு செல்ஃப் டிரைவ்ல வருது. அட அதை விடுங்க, நீங்க தினசரி சாப்பிட்ற சாப்பாடு டெலிவரும் ஊபர் ஈட்லையும் டோர் டெலிவரி பண்றான். இதே நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணி வீக்லி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டீங்கன்னா ப்ரீ குக்டு மீலு ஐஸ் பேக்ல உங்க டோருக்கு முன்னாடி வந்து இறங்குது. இது எல்லாத்தையும் விட வாக்காளர்களை நேரில் சந்தித்துதான் வாக்குகள் பெற வேண்டும் அப்படிங்கிற கருத்தையே முறித்து தமிழ்நாட்டில் புதிய அரசியலே உருவாகி இருக்கிறது. இப்படி கிராசரிஸ், ஹெல்த் கேர், பேங்கிங், ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட், ஈவன் பாலிடிக்ஸ் எல்லாமே தொழில் இடத்தில் இருந்து பணிபுரிவது தேவையற்றது அப்படிங்கிறதே நம்ம கிட்ட சொல்லுது. எங்க அணியினர் தொழில் சார்ந்த வேலைகளை வீட்டில் பார்ப்பது சிறந்தது அப்படின்னு சொல்றமே தவிர மனிதர்களையே சந்திக்காமல் தனி மனித கட்டுப்பாடு ஒழுக்கம் இல்லாமல் கூண்டு குயில்களாக உங்களை இருக்க சொல்லவில்லை. உங்களுக்கான நெறிமுறைகளோடு வீட்டிலிருந்து பணி செய்வது சிறந்ததே என்பதே எங்கள் கருத்து. நடுவர் அவர்களே, கடைசியாக ஒன்று கூற விரும்புகிறேன். காலக்கணிப்பு கிமு கிபி என்பதெல்லாம் பழசாகி கோமு கோப்பி ஆகிவிட்டது. அது என்னன்னா, கொரோனாவிற்கு முன்பு, கொரோனாவிற்கு பின்பு. உலக போர்களும் கொரோனா மாதிரி கொடிய நோய்களும் தொழிற் சார்ந்த வேலைகளை பணியிடத்தில் பார்க்க வேண்டிய தேவைகளை குறைத்து விட்டது. குழந்தைகளின் கல்வி முறைகள் கூட ஹோம் ஸ்கூலாக மாற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். எனவே எனக்கு அடுத்த பேச வரக்கூடிய சுபா அவர்களையும் சேர்த்து எதிர்க்கட்சியினர் வாதங்கள் அனைத்தும் ஏட்டுச் சுரக்காய் போல கறிக்கு உதவாது என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுமை சிந்தனையோடு கூடிய தெளிவான பேச்சு. இணைய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியையும் அது நம் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றங்களையும் அழகாக எடுத்துரைத்தீர்கள். குறிப்பாக கொரோனாவிற்கு முன், கொரோனாவிற்கு பின் என்று ஒப்பிட்டு காட்டிய விதம் அருமை. அதோடு சமீபத்திய தமிழ்நாடு அரசியல் நிகழ்வுகளையும் உங்கள் பார்வையில் இணைத்த விதம் பேச்சை மேலும் சுவாரஸ்யமாக்கியது. ஏட்டில் சுரக்காய் என்று எழுதினால் கறி ஆகாதுதான். ஆனால் அதை செயலில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பை இறுதி பேச்சாளரிடம் விட்டுவிடுகிறேன். மிக்க நன்றி திருமதி சௌமியா அருண் அவர்களே. இப்போது தொழில் சார்ந்த வேலைகளை பணியிட சூழலில் செய்வதே சிறந்தது என்ற அணிக்காக பேச வருகிறார் திருமதி சுபா வெங்கட் அவர்கள்.
வீட்டிலிருந்து அலுவலக பணிகளை செய்வது சிறந்ததா அல்லது பணியிடம் சென்று பணிபுரிவது சிறந்ததா என்ற அருமையான தலைப்பில் பேச வாய்ப்பளித்த பாரதி அவர்களுக்கும் என் சக பேச்சாளர் பெருமக்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நேயர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்று நான் பணியிடம் சென்று பணிபுரிவதே சிறந்தது என்ற அணியின் சார்பில் பேச வந்துள்ளேன். எதிரணியில் இருக்கும் என் தோழிகள் கல்வியிலும் அனுபவத்திலும் சிறந்தவர்கள். ஆனால் இன்று நான் அவரின் எதிரணியில் இருப்பதால் அவர்களை சாடி பேச வேண்டிய நிலை உள்ளது. அதை தனிப்பட்ட விமர்சனமாக அல்லாமல் பட்டிமன்ற மரபாக எடுத்துக்கொண்டு மன்னிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எதிரணியினர் வீட்டிலிருந்து பணிபுரிவதே சிறந்தது என்கிறார்கள். ஆனால் அந்த முறை எப்போது வந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 2020ஆம் ஆண்டு கொரோனா என்ற தொற்று நோய் பரவிய போது உயிர்களை காப்பாற்றும் தற்காலிக தீர்வாக உலகம் முழுவதும் வீட்டிலிருந்து பணிபுரியும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அதுவே எல்லா காலங்களிலும் சிறந்த பணிமுறை என்று யாரும் கூறவில்லை. எதிரணியில பேசிய தோழி மாதவி அவர்கள், நாங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் போது அலுவலக நேரத்திலேயே துணி துவைப்போம், சமையல் செய்வோம், வீட்டாருடன் பேசுவோம், உங்களால் அப்படி முடியுமா என்று கேட்டார். கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன் தெரியுமா? அலுவலக நேரத்திலேயே அலுவலக வேலையை மட்டும் தான் செய்வோம். அதுதாங்க தொழில் தர்மம். அதனால் தான் நிர்வாகம் வளர்ச்சி அடையும், நிர்வாகமும் லாபகரமாக இயங்கும். அதே போல உங்கள் அணியில பேசிய தோழி சௌமியா அவர்கள் சொன்னாங்க, we are working for home என்று பெருமையாக சொன்னார்கள். அதை கேட்டதுமே எனக்கு ஒரு சந்தேகம் வந்ததுங்க. working for home சரி, ஆனா எப்பதாங்க working for office பண்ண போறீங்க? அடுத்து உங்கள் அணியில பேசிய பிரியா அவர்களுக்கு 1% மட்டும் தான் சம்பள உயர்வு கிடைக்குதுன்னு கவலைப்பட்டாங்க. அம்மா, வேலையோ work for home, எதிர்பார்ப்போ salary from heaven. இந்த 1% உயர்வே பெரிய விஷயங்க உங்களுக்கு. அப்புறம் பிரியா மிக நகைச்சுவையோட, வீடை விட்டா அலுவலகம், அலுவலகம் விட்டா வீடு, இதே ரிப்பீட் அப்படின்னாங்க. எங்களுக்காவது ரிப்பீட் பண்றதுக்கு 2 இடம் இருக்குங்க. ஆனா வீட்டுல இருந்து வேலை செய்யறவங்களோட நிலைமைய பாருங்க. வீடை விட்டா வேற எந்த இடமுமே இல்ல. திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வீட்டு வேலைகள், அலுவலக வேலைகள், குழந்தைகளை பார்க்கறது, குழந்தைகளோட பாடம் கற்பிப்பது என்று காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அதே தாங்க. there is no boundary between family life and work life. இந்த மாதிரி வேலை செஞ்சாங்கன்னா அவங்க மனநிலை என்னங்க ஆகிறது? ஒரு மனிதனோட அறிவாற்றல் எப்படிங்க பெருகுது? வெறும் பாட புத்தகம் மட்டும் இல்லங்க, அவனோட சுற்றுச்சூழலும் அவனுடைய அனுபவங்கள் தான் நிறைய வாழ்க்கை பாடம் கத்து தருதுங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியே போனோம்னா வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்குள்ள நிறைய சூழ்நிலைகளும் நிறைய ஆட்களையும் சந்திக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்து கத்துட்டு வைப்பாங்க. தினமும் அது நடக்கும். இத இதுவரைக்கும் நீங்க நோட் பண்ணலன்னா இனிமேல் நோட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றது உண்மைன்னு புரியும். வயிற்றுக்கு எப்படி சாப்பாடு முக்கியமோ அதே போல நம்ம மூளைக்கும் தூண்டுதல் ரொம்ப முக்கியங்க. தூண்டுதலே இல்லைன்னா என்ன ஆகும்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க. 2003 பிதாமகன் ஒரு படம் வெளியானதுங்க. அந்த படத்துல சித்தன்னு ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. they portray him as a socially inept animalistic man. அப்படின்னா சமுதாயத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவனாகவும் ஒரு மிருகத்தனமான மனிதனாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் காட்டுல தொடர்பே இல்லாம வளர்ந்திருப்பாங்க. அதனாலதான் அப்படி இருப்பான். நாங்கெல்லாம் அந்த அளவுக்கு மோசமா இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஆனாலும் நீங்க இப்படி எந்த தொடர்பும் இல்லாம வாரத்துல 5 நாள் அப்படி இருந்தீங்கன்னா அந்த மூளை கொஞ்சம் கொஞ்சமா டார்மன்ட் ஸ்டேட்டுக்கு போயிருங்க. அதனால மனநிலையும் பாதிக்கப்படும், சீக்கிரமா டிமென்ஷியாவும் வந்துருங்க. அதுக்கப்புறம் சௌமியா சொன்னாங்க, ஹோம் ஸ்கூலிங் வரவேற்கப்படத்தக்கதுன்னு சொன்னாங்க. நியாயம். அவங்க மட்டும் ஸ்கூலுக்கு போவாங்களாம், காலேஜுக்கு போவாங்களாம், நல்ல அறிவாற்றல் எல்லாம் பெருகிட்டு ஒரு நல்ல பதவியில உட்காந்துட்டு இப்ப ஃபியூச்சர் ஜெனரேஷன் மட்டும் வீட்ல இருந்து படிக்கணும்னு சொல்றாங்க. இது நியாயமாங்க? ஸ்கூலுக்கு பசங்க எதுக்குங்க போறாங்க? வெறும் பாட புத்தக அறிவை மட்டும் பெறுவதற்கு இல்லைங்க. அதற்கும் மேல நிறைய வீட்டை விட்டு வெளியே எடுத்து வச்ச உடனே நிறைய சூழ்நிலைகள் எதிர்கொள்றாங்க. அதுக்கப்புறம் சக மாணவர்களை பாக்குறாங்க, ஆசிரியர்களை பாக்குறாங்க, இன்னும் நிறைய மனிதர்களை சந்திக்கிறாங்க. அதுல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. சக மாணவர்களோட சேர்ந்து இருக்கிறதுனால டீம் ஒர்க், அதாவது குழுவாக எப்படி செயல்படுவது என்று, எப்படி பகிர்ந்து கொள்ளுதல், எப்படி மற்றவங்களோட ஒத்துழைத்து வேலை செய்வது என்ற பல திறன்களை பெறுகிறார்கள். இந்த இடத்துல என் வாழ்வில் என் மகனுக்கும் கணவருக்கும் நடந்த நிகழ்வு ஒன்று ஞாபகம் வருதுங்க. என்னோட மகன் தினமும் பஸ்ஸோ ட்ரெயினோ எடுத்துதான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க 7வது ஆரம்பிச்சதுல இருந்து. ஆனா என்னோட கணவர் தினமும் கார்ல தான் பணிக்கு செல்வார்.
ஒரு நாள் லண்டனுக்கு வந்து ஃபுட்பால் மேட்ச் பாக்குறதுக்காக போறாங்க, ஆர்சனல் மேட்ச். அப்ப ட்ரெயின்ல போய் தான் போறாங்க. கார்ல போனா வசதியா இருக்காதுன்ட்டு ட்ரெயின் எடுக்கிறாங்க. அப்ப என் கணவர் தினமும் வந்து பயணிக்காததுனால என்ன பண்றாரு, கொஞ்சம் தடுமாறுறாரு. அந்த இடத்துல ஹி ஸ்டெப் டு லீட் த சிச்சுவேஷன். பிகாஸ் அவன் எவ்ரிடே டிராவல் பண்றதுனால அவனுக்கு தெரியுது, ரூட் எல்லாமே தெரியுது. அவனே அவங்க அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு வரும்போது கூட்டிட்டு வராங்க. வரும்போது அது சண்டேனால கொஞ்சம் ட்ரெயின் எல்லாம் வந்து கம்மியா இருக்கு. அந்த நேரம் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, நம்ம ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம்டா, கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குன்னு. அவனுக்கும் வெளியே சாப்பிடறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. ஆனா அன்னைக்கு என்ன பண்ணிருக்கான், ட்ரெயின் வந்து இதை விட்டா அப்புறம் ரொம்ப லேட் ஆயிரும்னு தெரிஞ்சு அவங்க அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க நேரத்துக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல அவனுக்கு யாரும் எதையும் சொல்லி கொடுத்தது இல்லைங்க. ஆனா அவன் தினமும் ஒரு சூழ்நிலைகளை எதிர்கொள்றதுனால எத்தனை திறன்கள் அவனுக்கு வளர்ந்திருக்கு பாருங்க. தன்னம்பிக்கை, இடம் சார்ந்த அறிவு, டைம் சென்ஸ், நேர உணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்ச்சி, இத்தனை விஷயங்கள்ல இதை எதையுமே நம்ம வந்து வீட்டுல கிரியேட் பண்ண முடியாதுங்க. ஹோம் ஸ்கூலிங் இருந்தா சிமுலேட்டும் பண்ண முடியாது. அது வந்து தானா அவங்க நிறைய சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போதுதான் கத்துப்பாங்க. அது மட்டும் இல்லங்க, ஆசிரியர்கள் வந்து ரொம்ப முக்கியங்க. அம்மா அப்பாவே ஆசிரியர்களா இருக்க முடியாது எல்லா நேரமும். நிறைய ஊர்ல கிராமங்கள்ல எல்லாம் படிப்பறிவு இல்லாத அம்மா அப்பாக்கு ஆசிரியர்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு உதவி இருக்காங்க தெரியுமா? அண்மையில சூப்பர் சிங்கர்ல ஒரு குழந்தை, யோகஸ்ரீன்னு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு பாடும் திறன் இருக்கு அப்படின்றத ஆசிரியர் தாங்க கண்டுபிடிச்சு அதுக்கு சூப்பர் சிங்கருக்கு அப்ளை பண்ணி பிள்ளையோட வாழ்க்கையே இப்ப மாறிடுச்சுங்க. இந்த மாதிரி பல பேருக்கு பல திறமைகள் ஆசிரியர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இல்லாம ஏற்கனவே நீங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு நிர்வாக வேலையை ஒழுங்கா செய்ய முடியல, இதுல கூட ஹோம் ஸ்கூலிங் பண்ணா அந்த குழந்தைங்களுக்கு எப்படிங்க சொல்லி கொடுக்க முடியும்? உங்களால எந்த வேலையை தான் ஒழுங்கா செய்ய முடியுங்க? ஆக வீட்டிலிருந்து பணிபுரிவது சில சுய சௌகரியங்கள் இருந்தாலும் நம் சமுதாயத்துக்கும் நம் மனநலத்துக்கும் உடல் நலத்துக்கும் அலுவலகத்தில் சென்று பணிபுரிவதே பெரும் நன்மை பயக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அனுபவத்தோடு கூடிய உற்சாகமூட்டும் பேச்சு. இறுதி பேச்சாளராக இதுவரை முன்வைக்கப்பட்ட பல கேள்விகளுக்கு தன்னுடைய கருத்துக்களின் மூலம் பதில் அளித்தது சிறப்பு. ஒரு மருத்துவராக வயிற்றுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதே போல் மூளைக்கு தூண்டுதல் முக்கியம் என்பதை உதாரணத்துடன் விளக்கியது அருமை. அதோடு வழிகாட்டுதலின் முக்கியத்துவத்தையும் வீட்டிலிருந்து கல்வி கற்கும் முறையில் இருக்கும் சில சவால்களையும் எடுத்துரைத்தது சிந்திக்க வைத்தது. மிக்க நன்றி திருமதி சுபா வெங்கட் அவர்களே. இன்று பேசிய 6 பேச்சாளர்களும் வெறும் விவாதத்திற்காக பேசாமல் தங்களுடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சின் தாக்கத்துடன் இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பை சிந்திப்போம். முதலில் தொழில் சார்ந்த வேலைகளை வீட்டிலிருந்து செய்வதே சிறந்தது என்ற அணியில் பேசியவர்கள் முக்கியமாக முன்வைத்த கருத்துக்களான பணிக்கு செல்ல நாம் செலவிடும் நேரத்தை குடும்பத்தை பராமரிக்கவும் நம் ஆரோக்கியத்தை கவனிக்கவும் செலவிடலாம், அலுவலக வேலைகளை நமக்கு வசதியான நேரத்தில் செய்து முடிக்கலாம், சொந்த ஊரில் இருந்து கொண்டே வேலைகளை செய்யும் வசதி கிடைக்கிறது, இது போன்ற பல நன்மைகளை யாராலும் மறுக்க முடியாது. அதேபோல் குடும்ப சூழ்நிலை காரணமாக அலுவலகத்திற்கு சென்று பணிபுரிய முடியாதவர்களுக்கும் வீட்டிலிருந்தே பணிபுரிந்து அவர்களுடைய கனவு தொழிலை விட்டு விடாமல் தொடர நிச்சயம் உதவுகிறது. இவை அனைத்தையும் விட முக்கியமான ஒன்று, கொரோனா தொற்று நம்மை ஆட்டி படைத்த அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நமக்கு கை கொடுத்தது ஆன்லைன் ஷாப்பிங்கும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையும் தான். இந்த வசதிகள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த காலகட்டத்தில் உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கும். இத்தனை நன்மைகள் இருந்தாலும் தொடர்ந்து வீட்டிலிருந்தே ஒரு திரையின் வழியாக மட்டுமே மனிதர்களை பார்த்து பணிபுரியும் போது நம்முடைய 3D வாழ்க்கை மெதுவாக 2D வாழ்க்கையாக மாறுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அலுவலகத்திற்கு செல்வது, சக பணியாளர்களை நேரில் சந்திப்பது, அவர்களுடன் பேசுவது, ஒன்றாக சாப்பிடுவது, வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்புவது என பல பரிமாணங்களை கொண்டிருந்த நம் அன்றாட வாழ்க்கை வீட்டிற்குள்ளேயே அடங்கிவிடுகிறது. ஆனால் அலுவலகம் சென்று வேலை செய்யும் போது நம் சக ஊழியர்களுடன் கேட்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை கூட அதற்காக தனியாக ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்து காத்திருக்காமல் உடனுக்குடன் பேசி தெரிந்து கொள்ள முடிகிறது.
மேலும் நம் மேலதிகாரிகளின் நேரடி வழிகாட்டுதலோடு அவர்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு அலுவலக சூழலில் கிடைக்கிறது. இது போன்ற நேரடியான சந்திப்புகளும் உடனடியான உரையாடல்களும் நம்முடைய வேலையை எளிதாக்குவதோடு மட்டுமல்லாமல் சக ஊழியர்களுடனும் மேலதிகாரிகளுடனும் ஒரு நல்ல பணிச்சூழலையும் உறவையும் உருவாக்குகின்றன. இங்கே கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் கூறிய ஒரு கருத்து நினைவுக்கு வருகிறது. மேன் இஸ் பை நேச்சர் a political animal. அதாவது மனிதன் இயல்பாகவே ஒரு சமூக உயிரினம். பிற மனிதர்களுடன் இணைந்து வாழ்வதும் சமூகத்துடன் தொடர்பு வைத்திருப்பதும் மனிதனுடைய இயல்புகளில் ஒன்றாகும். நம் அன்றாட வாழ்க்கை ஒரு நதியை போன்றதாகும். நதி என்றால் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரே இடத்தில் நீண்ட நாட்கள் தேங்கி நின்றால் அது குட்டையாகி கெட்டு போகும். அதே போலத்தான் வாழ்க்கையும். மாற்றமும் மனிதர்களுடனான தொடர்பும் நேரடி பழக்கமும் தொடர்ந்து இருக்க வேண்டும். எனவே வீட்டிலிருந்து பணிபுரிவதில் எத்தனை வசதிகள் இருந்தாலும் மனிதர்களுடன் நேரில் பழகி அவர்களுடன் இணைந்து பணியாற்றி அந்த சூழ்நிலையை அனுபவிப்பதன் மூலம் கிடைக்கும் புத்துணர்ச்சியும் அனுபவமும் தனித்துவமானது. ஆகவே தொழில் சார்ந்த வேலைகளை பணியிட சூழலில் செய்வதே சிறந்தது என்று தீர்ப்பளித்து இந்த பட்டிமன்றத்தை இங்கே நிறைவு செய்கிறேன். இன்று தங்களுடைய கருத்துக்களையும் வாழ்க்கை அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட 6 பேச்சாளர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.